கந்தளாய் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சாரதி ஒருவருக்கு 2 மாத கடும் காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் அவருடைய சாரதி அனுமதி பத்திரம் 1 வருடத்துக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவர் எல்லையிலிருந்து திருகோணமலை நோக்கி பாடசாலை மாணவர்களை ஒரு சுற்றுலாவுக்காக ஏற்றி சென்றிருக்காங்க. இந்த ஏற்றி சென்ற பேருந்த போக்குவரத்து போலீசார் பரிசோதனை செஞ்சிருக்காங்க. பரிசோதனை செய்த நேரத்துல சாரதி மது போதையில இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த பேருந்த வேறொரு சாரதியை வைத்து அந்த சுற்றுலாவை நடத்தியிருக்காங்க. இத போலீசார் கண்காணித்தபடி இந்த சுற்றுலா நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மது போதையில வாகனம் செலுத்துறவங்களால மிகப்பெரிய அளவிலான அனர்த்தங்கள் நாட்டில் நடக்குது. அதுவும் பாடசாலை மாணவர்களை பட்ட பகல்ல ஏற்றி போயிருக்காங்க. அந்த அப்பவே அவர் மது போதையில இருந்துக்காருன்னு சொன்னா இப்படியான தண்டனை கண்டிப்பா தேவையான ஒன்றுதான்.